Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை ஒத்தக்கடையில் இளைஞர்கள் மதுபோதையில் பொதுமக்களை தாக்கிய சம்பவத்தை கண்டித்து இன்று காலை தொடங்கிய கடையடைப்பு போராட்டம் காவல்துறையின் விளக்கத்தை ஏற்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காலையில் நடந்த போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு அளித்த கூடுதல் விவரங்களை பார்ப்போம். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் போதையில் இளைஞர்கள் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உரிய காவல்துறை பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும், சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் இன்று ஒருநாள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கடந்த 22ஆம் தேதி இரவு நேரத்தில் முகமது கான் என்பவர் சாலையில் பைக்கில் சென்றபோது அந்த வழியாக வந்த போதை கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து கடுமையாக தாக்கி காயங்களை ஏற்படுத்தினர். இந்த நிலையில் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து அதே பகுதியில் குறிப்பாக ஒத்தக்கடை பகுதிக்குட்பட்ட சுதந்திரா நகர், ஐயப்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதை இளைஞர்களின் நடமாட்டம் அதிகரித்த காரணத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டிக்கடை மற்றும் பெண் ஒருவரும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டார் என்கிற குற்றச்சாட்டை வலியுறுத்தி இன்று முழு கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஒத்தக்கடை பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். ஒத்தக்கடை பகுதி முழுவதும் அதிக அளவில் போதையில் இளைஞர்கள் வலம் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும், எனவே காவல்துறையினருடைய ரோந்து பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும், கூடுதல் காவலர்களை நியமித்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும், நகர் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்களை அதிக அளவில் பொருத்தி குற்றச்சம்பவங்களை கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒத்தக்கடை பகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். 50,000த்திற்கும் அதிகமான வீடுகள் இருக்கின்றன. எனவே இந்த பகுதியில் கூடுதலாக காவலர்களை நியமித்து ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பொதுமக்களை தாக்கிய கும்பல் மீதும் போதை இளைஞர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.